லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அதிமுக ஆட்சியில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அனைத்து போராட்டத்திற்கும் ஆதரவு கொடுத்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தேர்தல் அறிக்கையிலும் பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிகளவில் திமுக கூட்டணிக்கு ஓட்டளித்து திமுக வெற்றி பெற்றது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் நிறைவேற்றப்படவில்லை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அரசு மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் உயர்நிலை, மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவன தலைவர் மாயவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயை சந்தித்தனர். அப்போது விஜய், உங்களுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு என சொல்லி அனுப்பியுள்ளார். இந்த தகவல் திமுக தலைமையை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆசிரியர் சங்கத்தினர் விஜயை சந்தித்து பேசியதால் தங்கள் ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமோ என அச்சமடைந்தனர். மற்ற சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு விரைவில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அரசு தரப்பில் உறுதியளித்துள்ளனர். இதையடுத்து விஜயை ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திக்கவில்லை என அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் அறிக்கை வெளியிட்டனர். அரசிடமிருந்து சரண்டர், மகப்பேறு விடுப்பு என 9 கோரிக்கைகளை பெற்றுள்ளோம். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை செப்டம்பர் 30க்குள் பெறப்படும் என அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது. அரசிடமிருந்து நல்ல முடிவுகள் வரும் என எதிர்பார்த்து தற்காலிகமாக இயக்க நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளோம். ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு பல சங்கங்கள் கொண்ட கூட்டமைப்பு. இதில் பங்கேற்றுள்ள சங்கங்களின் முடிவு அவர்களின் தனிப்பட்ட முடிவாகும். அதற்கும் ஜாக்டோ ஜியோவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றனர். இதுகுறித்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சிலர் கூறுகையில், குறிப்பிட்ட சங்க நிர்வாகிகள் விஜயை சந்தித்தது திமுகவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஜாக்டோ ஜியோ வெளியிட்ட அறிக்கையை சாதகமாக பரப்பி வருகின்றனர். விஜய் உடனான சந்திப்பால் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது என்றனர்.